இன்னைக்கு வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஹே கார்ஜியஸ், இந்த வீடியோவில் எங்கள் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் கிச்சனில் இப்போதைக்கு பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ் ஷெல்ஃப்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது எல்லாமே ரொம்ப வைடாக இருக்கா, அதனால பின்னாடி வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் இடிக்குது. அதனால கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி, ஒல்லியாக இருக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் ஷெல்ஃப்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஸோ மீஷோவில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிது. இதில் டபுள் ஷெல்ஃப் உள்ள ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. இந்த டபுள் ஷெல்ஃப் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அலோன், நம்ம டேபிள் டாப்பில் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு காலுக்கு 4 புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் 280 ரூபாய்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 3 tier ஷெல்ஃப். இது எப்படின்னா டுவல் பர்பஸ், நீங்கள் அதை வால்லையும் ஹேங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் டேபிள் டாப்பில் மட்டும் வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் 370 ரூபாய்க்கிட்ட வாங்கினேன். இப்போ வாங்கியிருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்க. இந்த ஷெல்ஃப் மட்டும் பிளாக் காஸ்ட் அயனில் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெல்ஃப் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 330 ரூபாய் அந்த மாதிரி வாங்கினேன். எப்போதுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற ஜாமான் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் ஸ்லேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா நமக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எதெல்லாம் டிஸ்பிளேயில் வேணும் வேணாம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். இது ஆல்ரெடி மீஷோலேருந்து வாங்கின ஆர்கனைசர் தான். ஆக்சுவலி அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ரொம்ப வைடாக இருக்கிறதுனால திங்ஸ் பின்னாடி உள்ளதெல்லாம் எடுக்க முடியாமல் இருந்திருக்கு. இந்த ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கவுண்டர் டாப்பை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்களே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு குயிக்காக 2 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் த விமனுக்கு பீரியட்ஸ்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் லீக்ஸ், ஃப்ளோ அண்ட் ஸ்டெயின் பற்றின கவலை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பீரியட் பேண்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நார்மல் பேட்ஸில் இருக்கிற நிறைய ட்ராபேக்ஸை இந்த பீரியட் பேண்ட்டி சால்வ் பண்ணுது. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 10 பேட்ஸ் இருக்குது. ஒரு பேட்க்கும் ஒரு செப்பரேட் கவரும் கொடுத்துருக்காங்க. நார்மல் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்கியாக ஃபீல் ஆகும், ஷிஃப்ட் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லை ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பண்ணும்போதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த பீரியட் பேண்ட்டி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ஹெவி ஃப்ளோ பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் ரிலையபிளாக இருக்கும். வேரியபிள் சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்கின்ல. இதோட அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் நாப்கினை விட 4 times அதிகமாக அப்சார்ப் பண்ணுது. ஹெவி ஃப்ளோ டைமில் இன்ஸ்டண்ட்டாக அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. நீங்களே பார்க்கலாம், இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகிட்டு டிஷ்யூ பேப்பர் நான் டேப் பண்ணி எடுத்தேன். ஆனால் டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் கூட ஈரம் படல. நம்ம நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கொடுத்துருக்க கவர்லேயே ஜஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். I highly recommend this product. So now back to organizing. ஷெல்ஃப் லைனர் வாஷ் பண்ணி திரும்ப போட்டாச்சு. நான் ஆல்ரெடி எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியில் வைக்கலாம், எதெல்லாம் கபோர்டில் வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஷெல்ஃப் பிளேஸ்மெண்ட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிற 2 ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஒன்று மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலரில் வாங்கின ஷெல்ஃபை நான் வச்சு காட்டுறேன். இதில் நீங்கள் பார்க்குற ஆயில் டிஸ்பென்சர்ஸ், அப்புறம் சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில்ஸ், ஆர்கனைசர்ஸ், இது எல்லாமே மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வீடியோ தனியாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த பல்க் ஷேப்பில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் 2 அடுக்கில் நமக்கு ஒரு ஷெல்ஃபோடே கிடச்சிது. ஆனால் நான் இப்போ டிஸ்பிளேலேருந்து அந்த ஷெல்ஃபை ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பல்கியாக ஸ்பேஸ் அடைச்ச மாதிரி இருந்தது. அதனால் இந்த லேசி சூசனில் ஒரு 5 மேஜராக யூஸ் ஆகிற ப்ராடக்ட் ஸ்பைசஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலான்னு. இப்போ தனியாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லேசி சூசனுக்கு மேலே, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப இல்லை, ஒரு ஷெல்ஃப் வைக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ஆல்ரெடி இருக்கிற திங்ஸுக்கு மேலே மட்டும் ஒரு வெர்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் தனியாகவும் விற்குது. நான் இந்த காம்போ ஆஃபரில் வாங்கினேன். ஸோ நம்ம இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் இன்னொன்று ஒரு பிளாக் ஸ்டாண்ட் வாங்கணும் இல்லையா, ஒரு ஷெல்ஃபு, அதை யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நான் குயிக்காக நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இண்டோர் பிளான்ஸும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிச்சனில் இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஷெல்ஃப் ரொம்பவே அழகாக இருக்கும். பிகாஸ் அந்த ஷெல்ஃப் ஆஸஸ் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த அயன் ஷெல்ஃப் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல ஹெவி ஐட்டம்ஸ் கூட பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. சியர்ஸ். பை.